காலை நேர பிரதான செய்திகள். செய்திகளின் ஊடாக நர்மதா சிறில் முதலில் தலைப்பு செய்திகள். டிட்வா அனர்த்தம் நிவாரண உதவிக்காக ஜனவரி 6க்குள் ஒன்லைன் பதிவு கட்டாயம். பண்டிகையை முன்னிட்டு விசேட போக்குவரத்து திட்டம். அமெரிக்காவில் சட்டவிரோத குடியேறியவர்களுக்கு வெளியான அதிரடி அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். நத்தார் பண்டிகையை முன்னிட்டு கொழும்பு நகருக்கு குறிப்பாக காலை முகத்திடல் பகுதிக்கு இன்றைய தினம் அதிகளவான வாகனங்களுடன் மக்கள் வருகை தருவார்கள் என காவல்துறையினர் எதிர்பார்க்கின்றனர். இதனால் ஏற்படக்கூடிய வாகன நெரிசலை குறைப்பதற்காக விசேட போக்குவரத்து திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்த திட்டமிட்டுள்ளனர். குறிப்பாக கொழும்பு நகரின் கோட்டை, கொம்பனி தெரு, மருதாணி, கொள்ளுப்பட்டி, பம்பலப்பட்டி மற்றும் கருவாத்தோட்டம் ஆகிய பிரிவுகளில் அதிக வாகன நெரிசல் ஏற்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. எவ்வாறாயினும் இன்று இந்த பிரிவுகளில் வழமை போன்ற போக்குவரத்து நடைபெறும் எனவும் அதிக வாகன நெரிசல் ஏற்படும் சந்தர்ப்பங்களில் மாத்திரம் அவசியத்துக்கு ஏற்ப மாற்று வீதிகள் பயன்படுத்தப்படும் எனவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தும் போது கொழும்பு நகரின் நடைபாதைகள் மற்றும் பிரதான வீதிகளை மறித்த எந்த ஒரு வாகனத்தையும் நிறுத்த இடமளிக்கப்பட மாட்டாது என்பதுடன் அவ்வாறு வாகனங்களை நிறுத்தும் சாரதிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். டிட்வா சூறாவளியால் பாதிக்கப்பட்ட பெண்கள் மற்றும் சிறுவர்களுக்கு அவசர நிவாரண உதவிகளை வழங்குவதற்காக இலங்கை அரசாங்கம் ஒரு புதிய பதிவு திட்டத்தை தொடங்கியுள்ளது. பாதிக்கப்பட்டவர்கள் தங்களின் விபரங்களை எதிர்வரும் ஜனவரி 6ஆம் தேதிக்குள் அதிகாரப்பூர்வ இணையதளம் வழியாக சமர்ப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். 18 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்களுக்காக அவர்களின் பெற்றோர் அல்லது பாதுகாவலர்கள் விண்ணப்பிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதில் பகிரப்படும் அனைத்து தகவல்களும் இரகசியமாக பாதுகாக்கப்படும். அதேவேளை தவறான தகவல்களை அளிப்பது அரசாங்க உதவியை பெறுவதற்கான தகுதியை ரத்து செய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மிகவும் பாதிப்புக்கு உள்ளானவர்களுக்கு உதவிகளை விரைவாக கொண்டு சேர்ப்பதே இந்த முயற்சியின் முக்கிய நோக்கமாகும். பாதிக்கப்பட்டவர்கள் எவ்வித தாமதமின்றி வழங்கப்பட்டுள்ள ஆங்கில படிவத்தை பயன்படுத்தி பதிவு செய்து கொள்ளுமாறு வலியுறுத்தப்படுகிறார்கள். இனி வெளிநாட்டு செய்திகள். அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறியவர்களுக்கு அந்நாட்டு அரசு அறிவிப்பு ஒன்றை விடுத்துள்ளது. இதன் அடிப்படையில் அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் இந்த ஆண்டுக்குள் நாட்டை விட்டு தாமாகவே முன்வந்து வெளியேறினால் அவர்களுக்கு சில சலுகைகள் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் குறித்த நபர்களுக்கு $3000 ஊக்கத்தொகை, விமான கட்டணம் இலவசம் மற்றும் விதிக்கப்பட்ட ஏனைய அபராதம் ரத்து செய்யப்படும் என அமெரிக்கா அறிவித்துள்ளது. அமெரிக்காவில் முறையான ஆவணங்கள் இல்லாமலும் சட்டவிரோதமாகவும் குடியேறியவர்களை கண்டறிந்து நாடு கடத்தும் பணியில் அந்நாட்டு அரசு ஈடுபட்டு வருகிறது. இதன் தொடர்ச்சியாக குறித்த நபர்களை கைது செய்து விமானம் மூலம் அவர்களை சொந்த நாட்டுக்கு அனுப்பி வைத்தது. இதனை எதிர்த்து அந்நாட்டு நீதிமன்றங்களும் வழக்கு தொடரப்பட்ட நிலையில் தொடர் போராட்டங்களும் முன்னெடுக்கப்பட்டது. இந்த நிலையில் தற்போது ஆவணங்கள் இல்லாமல் குடியேறியவர்கள் தாமாக முன்வந்து வெளியேறினால் இவ்வாறான சலுகைகள் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் அமெரிக்க உள்நாட்டு பாதுகாப்பு அமைச்சகம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. குறித்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, சுங்கம் மற்றும் எல்லை பாதுகாப்பு செயலியில் பதிவு செய்து இந்த ஆண்டு இறுதிக்குள் தாமாக முன்வந்து வெளியேறும் சட்டவிரோத குடியேறிகளுக்கு $3000 ஊக்கத்தொகை வழங்கப்படும். இதனுடன் அவர்கள் இலவசமாக விமானத்தில் பயணிக்கலாம். இதுவரை நாட்டை விட்டு வெளியேறாத காரணத்திற்காக உள்ள அபராத தொகை தள்ளுபடி செய்யப்பட்டு அவர்களுக்கு மன்னிப்பு வழங்கப்படும். இந்த பண்டிகை காலத்தில் CVP செயலி மூலம் முன்பதிவு செய்து வெளியேறுவதே சட்டவிரோதமாக குடியேறியவர்களுக்கு உள்ள சிறந்த வாய்ப்பு. இதனை பயன்படுத்தாதவர்கள் கைது செய்யப்பட்டு நாடு கடத்தப்படுவதுடன் அவர்கள் எதிர்காலத்தில் மீண்டும் அமெரிக்காவிற்கு வழங்க முடியாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது. அடுத்த இரவு 8:30 எதிர்பாருங்கள். நன்றி.